அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவல் நாள் 5. ஒவ்வொரு நாளும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாய சீர்திருத்த செய்திகள், அது எப்படி இஸ்லாத்துக்கு அஸ்திவாரமாக இருந்தது, இஸ்லாமிய விழுமியங்களுக்கு எப்படி அது வேறாக இருக்கிறது, என்ன மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்தாங்க, அது கியாமத் நாள் வரைக்கும் எப்படி இந்த சமுதாயத்தை பாதுகாக்குதுங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 5வது நாளினுடைய தலைப்பாக விபச்சாரம். அந்த விபச்சாரம் ஏன் தடை செய்யப்பட்டது, எப்படி தடை செய்யப்பட்டது, அதற்கான சட்டமாக ரசூலுல்லாஹ் என்ன இயற்றி கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்புக்கான விடயமாக நான் பார்க்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தை பெரும்பான்மையான மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் எய்ட்ஸ் எப்படி முதலாவது இடத்தில் இருக்கும்? இந்த கேள்விய மனசாட்சிக்குள்ள எடுத்து ஆய்வு செய்தால் நிச்சயமாக இதற்கு நமக்கு பதில் கிடைச்சிரும். எய்ட்ஸ் வரக்கூடிய மனுஷனுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா ஆஃப் ஆகி சலம் பிடித்து சீழ் பிடித்து நாற்றம் எடுத்து போய் மரணித்த பல பேருடைய செய்திகள் நாங்கள் பள்ளி கல்லூரி நாட்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். குறிப்பா பாலியல் தவறுகளால் வரக்கூடிய எய்ட்ஸ் அப்படிங்கிறது மிக ஆபத்தானது. இதை முற்றிலும் கடுமையாக தடுத்தாங்க. கடுமையான தண்டனைகள், கல்லால் அடிச்சு கொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கான தண்டனையை ரசூலுல்லாஹ் இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. திருமணம் ஆகாதவனாக இருந்தால் 100 சவுக்கு அடியும் நாடு கடத்துறதும், திருமணம் ஆனவனாக இருந்து 4 சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டால் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்ற தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. எதற்காக இவ்வளவு கடுமையான தண்டனை அப்படிங்கும்போது, தனி மனித ஒழுக்கம், குடும்ப கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்காகவும் சமுதாய ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதுக்காகவும். இங்க குடும்ப கட்டமைப்பு கலைஞ்சு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? யார் வேணா எப்படி வேணா வாழலாம், என்ன தவறு வேணாலும் செய்யலாம், எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, தேவைக்கு உணவு கிடைக்காது, என்னத்தையாவது திம்பா, ஹலாலான உணவு முறை இருக்காது, ஹலாலான உறவு முறை இருக்காது, எல்லாமே ஹராம் ஆகும், தடுக்கப்பட்டவைகள் ஆகும். அப்ப சமுதாயம் எப்படி இருக்கும்? சமுதாயம் முழுக்க முழுக்க ஹராமானதாக, தடுக்கப்பட்டதாக, எல்லா கெட்ட விஷயங்களையும் நடக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், நெருங்க கூட செய்யாதீங்க. விபச்சாரம் செய்யாதீர்கள்ங்கிறதுக்கு முன்னாடி விபச்சாரம் என்றதன் பக்கம் நெருங்க கூட செஞ்சிடாதீங்க. அப்படி ஒரு தாட் வரக்கூட அனுமதிச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்களை அகல பாதாளத்துல கொண்டு போய் முக்கி நரகத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நெருங்க கூட செய்யாதீங்கிறது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. நெருப்பு சுடும், அந்த நெருப்பின் பக்கம் நெருங்க கூட செஞ்சிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தள்ளி நின்று நான் இன்னும் நெருங்குவதற்கு கொஞ்சம் தொலைவு இருக்கிறது அப்படிங்கிற இடத்திலேயே பாதுகாத்துக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிடணும். நெருங்க கூட செஞ்சிடக்கூடாது. விபச்சாரம் செய்யாதீர்கள் அப்படின்னா உள்ள போயாச்சு வட்டத்துக்குள்ள. இனி யார் காப்பாற்ற முடியும்னு தெரியாது. ஆனா ஒரு பெரிய தொலைவுல நின்று, அதுவும் அங்கதான் விபச்சாரம் இருக்கு, நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மனிதனுடைய நஃப்ஸ் சொல்லுகிற போது அதை நெருங்க கூட செய்யாதீர்கள்னு தடுத்து கொண்டு போறது இருக்குல்ல, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு. நெருங்க கூட செஞ்சிடாதீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் இன்னைக்கு ரெட் லைட் ஏரியா வரைக்கும் விபச்சாரத்திற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கக்கூடிய பல மோசமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல நாடுகள்ல அனுமதி உண்டு. சின்ன குழந்தைகளை போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொல்றதுக்கு பதிலா விபச்சார விடுதிகளை திறந்து விடுங்கள், அங்க போய் அவன் தன்னுடைய இச்சைகளை கடந்து போகட்டும், இங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும்ங்கிற ஒரு முட்டாள்தனமான வாதம். ஓட்டை வாளியால் எப்படி நீர் மூப்பது? நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைகளை சொல்லியிருக்காங்க. கண்களின் விபச்சாரம், காதின் விபச்சாரம், நாக்கின் விபச்சாரம், கைகளின் விபச்சாரம், கால்களின் விபச்சாரம். கண்களின் விபச்சாரம் தவறான பார்வையை பார்க்கிறது. காதோட விபச்சாரம் தவறான பேச்சை கேட்கிறது. நாக்கினுடைய விபச்சாரம் தகாத வார்த்தைகளை பேசுவது. கைகளுடைய விபச்சாரம் தவறான முறையில தொடுறது, பேட் டச். கால்களின் விபச்சாரம் அப்படி தவறான முறைகள்ல உடல் செயல்படுறதுக்கு, அந்த தீய செயலுக்கு நடந்து போதுல கால், அது காலுடைய விபச்சாரம். அத்தனையும் மறுமையில தனித்தனியாக சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். இவன் இப்படி தப்பா பார்க்க வச்சான், இவன் இப்படி என்னை தப்பா பயன்படுத்தினா அப்படின்னு சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு எதிராக இந்த கண், காது, நாக்கு, கை, கால் இது அத்தனையும் தனித்தனியா சாட்சி சொல்லுமா, இவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணா அப்படின்னு. இன்றைக்கு நம்முடைய இந்திய சட்ட அமைப்புல இருக்கு. கண்ணால் பார்ப்பது, தவறான வார்த்தைகளை பாலியல் ரீதியாக பேசுறதுங்கிறது அபியூஸ். அதுக்கு போக்சோல இடம் இருக்குது.
இன்றைக்கு இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு, ஆனா செயல்பாடு இருக்குதா? எப்படி நம்ம விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய, அதுக்கு நியாயம் பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆதரிப்பது? ஒரு நாளும் முடியாது. ஒரு நாளும் குடும்ப ஒழுக்கத்தையோ, குடும்ப விழுமியங்களையோ, குடும்ப கட்டமைப்பையோ காப்பாற்றவே முடியாது. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு. இன்றைக்கு ஆணோ, பெண்ணோ பிள்ளைகளை பெற்றுட்ட டீனேஜ்ல வச்சிருக்க அத்தனை பேரண்ட்ஸும் அடி வயித்துல நெருப்ப கட்டி கொண்டு இருக்கிற நிலைமை தான் இருக்குது. ஏன்னா கையில எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆப் வாங்க. நீங்க இத பாருங்க, இத கேளுங்க. நம்ம பேசலாம். யார் வேணா யார் கூட வேணா விபச்சாரம் செய்யலாம். அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இன்னைக்கு நாடு உருவாக்கிருச்சு. எங்க வேணா ஹோட்டல்ல யார் வேணா போய் 2, 2 பேரா போய் தங்கலாம். எந்த ஆதாரமும் தேவையில்ல. எந்த கெடுபிடியும் கிடையாது. எப்படி வேணா புக் பண்ணலாம். யார் வேணா கூட்டிட்டு வரலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு எங்க பிசினஸ் தான் முக்கியம். ஆப்கள்ங்கிற பேர்ல வைக்கக்கூடிய ஆப்புகள் எல்லாமே விபச்சாரத்திற்கான மிகப்பெரிய தூண்டுகோல்களா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கொடுத்திருக்கிற சட்டங்களையும், பேணுதல்களையும், அதனுடைய கடுமையையும் பத்தி எச்சரிச்சிருக்கும் போது, நரகத்துல எவ்வளவு மோசமான தண்டனைங்கிறதுல சொல்லியிருக்கும் பொழுது, ஒரு முஸ்லிம் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற பார்வை தான் எல்லாருக்கும் இருக்கும். நீங்க ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், ஏத்திஸ்ட்ன்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் விபச்சாரம் பல்கி பெருகி கிடக்குது. மனிதனுக்கு இந்த இறையச்சம்னு இருந்து இறைவன் பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருந்தால் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். பெரிய பாதகங்கள்ல தன் தலையை கொடுக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவோட தாக்கம் வந்து எவ்வளவு ஆப்புகள், ஒரு முஸ்லீம் விபச்சாரம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காமிச்சு கொடுத்த பாதை. அது இறையச்சத்தோடு எடுத்துக்கொண்டவனுக்கான அடையாளமா இருக்கும். ஆனா இங்க உள்ள வந்து பார்க்கும்போது இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், ஏத்திஸ்ட், இனம், மதம், மொழி எதுவும் எதற்கும் தடை இல்லை. மனித நப்சுக்கு கட்டுப்பட்டு, இந்த உடல் இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்றான். அப்படி இந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்துல இன்னைக்கு இது ரொம்ப சௌரியமா போச்சு. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாம் குரூப்பா சேர்ந்துக்கிறாங்க. அவர்கள் சேர்ந்து எல்லாரும் ஆட்டம் ஆடிக்கொள்கிறார்கள், அந்தாக்ஷரி பாட்டு பாடிக்கொள்கிறார்கள், ஜாலியாக இரட்டை அர்த்த வசனங்கள், பிரைவேட் சாட்டிங், எந்த மனைவியையும் யார் கூடயும் எடுத்துக்கலாம், எந்த கணவனையும் யார் கூடயும் எடுத்துக்கலாம். அப்பப்ப கேதரிங் பண்ணுவோம். அதுல 5, 6 பேர் ஒரு டீமா சேர்ந்துக்குவாங்க. அந்த 5, 6 பேருக்கும் 5, 6 பேர் தனித்தனியா இருப்பாங்க. எல்லாரும் கடல் சார்ந்த பகுதிகளுக்கு போவோம். அங்கங்க இருப்போம். உல்லாசமாக இருந்துட்டு அவங்கவங்க வீட்டுக்கு நான் மாநாடு முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கேவலமான நடப்புகளை எல்லாம் நீங்க தப்பிக்கலாம். இறைவனிடத்துல ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. இதை சொல்லும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனிதனுடைய ஆணவம், மமதை, கர்வம், திமிரு, பெருமை, அகங்காரம், அழிவுக்கான அஸ்திவாரம். ஒரு நிறுவனத்தை நடத்துகிறார்கள். இந்த நிறுவனத்தை நடத்துகிற போது கூட வேலை செய்கிற அத்தனை பேரையும் பெண்களாக நியமித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கான தனிப்பட்ட அலுவலர்களாகவும் பெண்களையே நியமித்துக் கொள்கிறார்கள். தனியாக உட்கார்ந்து பேசுறாங்க, கணக்கு எழுதுறாங்க, வரவு செலவு பார்க்குறாங்க. தனியாக இருந்து அந்த அத்தனை பேரையும் தானே அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நடைமுறையில் அதை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்காங்க. அதுக்கு அத்தனை பெண்களும் சம்மதிக்கிறார்கள். வறுமை, ஏழ்மை, எனக்கு ஏதாவது ஒன்று அடுத்த கட்டத்துக்கு கிடைச்சா போதும். அதை தாண்டி உலக அலட்சியம், நப்சுக்கு கட்டுப்படுற மனப்பான்மை, சர்வசாதாரணமா ஏமாத்தி அனுபவிச்சு கொண்டு போய்கிட்டே இருக்கான். குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி ஒரு நாள் எறிந்து விட்டு போய்கிட்டே இருப்பான். அதிகமாக இன்னைக்கு இது போல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது, இந்த விபச்சாரத்தை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக சந்திச்சு பேசாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்து பேசாதீங்க. மகரம் பேணுவது என்கின்ற தீர்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்தாங்க. சட்டத்தை கொடுத்தாங்க. பிரிவென்டிவா பாதுகாத்துக்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவர், இந்த உலகத்தினுடைய வெளிச்சம், இந்த உலகத்தின் இருட்டை போக்குவதற்கு வந்த மாபெரும் வெளிச்சம், மாபெரும் வரம். ஒவ்வொரு தீமைக்கும் முன்கூட்டியே பாதுகாப்பா இருந்துக்கிறது எப்படி அப்படின்னு கொடுத்தாங்க. குறிப்பா கணவனுடைய தம்பி நரகத்தை போலன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு இரையச்சத்தோட நீங்க செயல்படணும் தெரியுமா? நரகத்தை போல. இன்னைக்கு கூடவே பைக்ல உட்காந்து போறாங்க, வர்றாங்க. பைக் வாங்குறதுக்கே வந்து கணவனோட தம்பிக்கு வண்டி பின்னாடி உட்காந்துக்கிட்டு போறாங்க, வர்றாங்க. கேட்டா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க. சர்வசாதாரணமாக தங்கச்சியை வந்து என் மக மாதிரி வளர்த்துறேன்னு அக்கா சொல்ல, என் கணவருக்கும் என் தங்கச்சி மக மாதிரி தான் வண்டியில 2 பேருக்கும் நடுவுல 2 வீலர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போக, அக்கா ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவள் கர்ப்பமாகி இருக்கிறா தங்கச்சி. யாரு? மகள் போல.
இஸ்லாத்துல இந்த மகள் போல, தந்தை போல, அண்ணன் போல, தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, டாடி மாதிரிங்கிறதுலாம் இஸ்லாத்துல கிடையாது. மகரம் பேணுவது மீன்ஸ் மகரம் பேணுவது, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு யாரு மகரம், அவங்கள்ட்ட நீங்க நல்லா பேசலாம். மகரம் யாரெல்லாம் இல்ல, அவங்கள்ட்ட உங்களால பேசக்கூட முடியாது. நீங்க ரொம்ப தவிர்க்கவே முடியலன்னா கூட ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து பேசலாம். நீங்க அவங்கள்ட்ட தனிமையில பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. நோ மீன்ஸ் நோ. அதான் இஸ்லாம். அப்படி செஞ்சுக்கிட்டோம்னா தனிமனித வாழ்க்கையும் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சமுதாய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், குழப்பம் இல்லாம இருக்கும், எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க, கொடுமையான பாலியல் நோய்கள் வராது, அது சார்ந்த பல மோசமான ஏமாத்துறது, அமானிதம் பேணாம இருக்கிறது, கொடுத்த வாக்குறுதியை மீறுறது, நோவினை செய்கிறது, அதனால பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அனாதைகளாக பிறக்கிறது, நடுத்தருவுல விடப்படுறது, இந்த எந்த கொடுமையும் நடக்காம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். விபச்சாரம் அவ்வளவு மோசமானது. அத்தனையும் செய்ய வைக்கக்கூடியது. தாயும் தகப்பனுக்கும் ஒரு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. பிறந்த ஒரு மாசத்திலேயே அப்ப அஜ்ரத் சொல்றாரு, உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த குழந்தைய அடக்கும்போது. அப்ப அந்த தாயும் தகப்பனும் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது மூத்த மகா அதை கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சொர்க்கம் ஏற்கனவே உறுதியாயிருச்சு, எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் நீங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த கணவருடைய தம்பியை போய் சந்திச்சு ஏதோ பேசிட்டு வர்றாங்க. 2, 3 தடவை இதை அந்த மகள் பார்த்துட்டு சொல்றாங்க, உனக்கு சொர்க்கம் உறுதியாயிருச்சு, ஆனா சொர்க்கத்துக்கு போற வழியில நெருப்பு இல்லாம நீ பாத்துக்க வேணாமா, கல்லு முள்ளு குத்தாம பாத்துக்க வேணாமா, உன்னை குத்தி கிழிச்சிருச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய்க்கு ஒன்றும் புரியல. என்னம்மான்னு கேட்கும்போது, நீ என்ன போய் நரகத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றியே, என்ன உனக்கு அவ்வளோ நல்லா இருக்குதா நரகம் அப்படின்னு கேட்கும்போது தூக்கி வாரி போட்டுச்சு இந்த தாய்க்கு. என்னன்னு கேட்கும்போது, அப்பாவோட தம்பி எப்படி நீ போய் பார்த்து பேசிட்டு வர முடியும், ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து பேசுங்க, இல்லையா யார்ட்டையாவது சொல்லி பேசுங்க, பேசுறதை தவிர்த்துருங்க, கணவருடைய தம்பி நரகம் போல உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மகள் எச்சரிக்கை செய்யும் போது அந்த தாய் என்கிட்ட நேரடியாக சொல்லி பகிர்ந்த செய்தி இந்த செய்தி, என்னுடைய மகள் எனக்கு மார்க்கத்தை கற்பித்து தந்தாள். சுபஹானல்லாஹ். மகரம் பேணுதல் அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டா இந்த கார்ல முன்னாடி சம்பந்தமே இல்லாத ஆணோடு முன்னாடி உட்காந்துட்டு கொஞ்சி கொலாவிக்கிட்டு போறது, குரல்ல கொஞ்சி கொலாவி பேசிக்கிறது, இங்க ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு போஸ்டிங் போட்ட உடனே லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டு ஒரு ஹார்ட்டினை போடுறது, இந்த விளக்கமாறுகள்லாம் நடக்காது. மகரம் பேணுதல் இருந்தால் இதெல்லாம் நடக்காது. மகரமா அந்த ஆண் உனக்கு இல்லை, அப்புறம் உனக்கு எங்க என்ன வேலை உனக்கு? இதை கேட்பதற்கு குடும்பத்தில் நிலைமை இல்லை, இதற்கு கணவன் வீட்டுல சரியில்லை, எல்லாம் குடியார பயலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பெண் ரொம்ப சர்வ சாதாரணமாக மகரம் பேணுதலை இழந்து விட்டு விபச்சாரத்தின் பால் தூண்டப்பட்டு தன்னையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கை இழந்து நிம்மதியை இழந்து ஒரு குப்பையை போல, குப்பையை விட மோசமான நிலைமையில குப்பையவாவது பொறுக்கி கொண்டு போய் போடுறதுக்கு ஆள் இருக்கு, அதுக்கு கூட கேட்பாரற்று நாதியற்ற ஒரு இடத்திற்கு ஒரு பெண் தள்ளப்படுகிறாள். இப்படி லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா முக்காவாசி பேருக்கு தெரியும், நல்லா தெரியும். தெரிஞ்சேதான் அந்த தப்பு பண்றாங்க. இதுல 10, 11 வருஷம் நல்லா படிச்சு கரைச்சு குடிச்சு உருட்டி பரட்டி எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு எல்லாம் பல அறிஞர் பெருமக்கள் இதெல்லாம் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இன்னும் பெரிய வேதனை. இன்னைக்கு சமுதாயத்துல நல்ல பேர் வாங்கிட்டு ஆகா ஓஹோ அவரா இவரா அப்படின்னு நல்ல பேர் வாங்கிட்டு போலாம். இறைவனுக்கு முன்னால் உங்கள் நிலைமை என்ன? இறைவனுக்கு முன்னால் உங்கள் நிலைமை என்ன? நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள் என்று வருகிற போது உங்களுடைய நிலைமை என்ன? நாளைக்கு மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய நிலைமை என்ன என்று அக்கறை துளி கூட இல்லாதவன் இதை தொடர்ந்து அடுத்து 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 இந்த பலவீனத்துக்குள்ளேயே போய் அவனே நினைச்சாலும் கூட தடுத்து கொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவான். எல்லாம் தெரிந்தும் கூட பல குடும்பங்கள்ல தாயும் மனைவியும் சகோதரிகளும் தெரிஞ்சும் கூட தடுக்க முடியாத காரணத்தினால குடும்ப கௌரவம் அப்படிங்கிறதுனால அவனை அடிச்சு துரத்தாம அவனுக்கு சோறு போடாம விரட்டி விடாம கௌரவம் கெட்டு போயிரும் சொல்லி அவனுக்கு எல்லா சலுகையும் செஞ்சு கொடுத்து கண்டும் காணாமல் இருந்து இதை தொடர்ந்து நடப்பதற்கு வழிநடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம். ஹராமான விஷயங்களை யார் இந்த பூமியில எதிர்க்கலையோ அவர்கள் நாளைக்கு கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஹராமான விஷயத்த முடிஞ்ச மட்டும் எதிர்த்து போராடுங்க, இல்ல நீங்க உங்களை தடுத்து கொள்ளுங்க. அப்படி இல்லாம ஊட்டி விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருந்தா விபச்சாரத்திற்கு நல்ல வேர்களை ஊட்டி விட்டு அழகு பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு சமுதாயத்துல. சர்வ சாதாரணமாக கண்ணால் விபச்சாரம், பிள்ளைகள் எவ்வளவு என்னடா மாப்பிள்ள சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். நீங்க சைட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மேடைகள்ல கேள்வி கேட்கிறாங்க. ஆமா சைட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சர்வ சாதாரணமாக எல்லா ஆளுமைகளும்
சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது. 70 வயசுல ஒரு தலைவர் என்ற ஒருத்தர் இருக்கிறவர் மேடையில பேசுறாரு. நான் சின்ன வயசுல படிக்க போன இடத்துல படிப்புல கவனம் இல்லாம, அங்க இருந்த பெண்கள் பக்கம் கவனம் போயிருச்சு. அப்படி அவர் பாட்டுக்கு பேர் சொல்லி பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய அசிங்கங்கள் அத்தனையையும். கொஞ்சம் கூட அது குறித்த அருவருப்போ, தவறு செஞ்சுட்டோம் அல்லது அதுல வேற மேடையில இருந்து இன்னொருத்தர காமிச்சு சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு காம்படிஷனா நான் இருந்திருக்கேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு பல பாலியல் வழக்குகள் இருக்கு. இத பெருமையாக கருதி, கைகொட்டி, சிரித்து, பெருமை கொள்ளக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இந்த கலாச்சாரம் போய்க்கிட்டு இருக்கு. இது சிறுமையாகவோ, அசிங்கமாகவோ, நாளைக்கு நரகத்துல தண்டனை இருக்குங்கிற ரீதியிலயோ, இன்னைக்கு இந்த பார்வையெல்லாம் சமுதாயத்துல மிக குறைவா போயிருச்சு. இதை இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு போய் சொன்னோம் அப்படின்னா, இது என்ன ஆகிற காரியமா? இது என்ன முட்டாள்தனமா இருக்கா? அடிமைத்தனமாக இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுடைய குடும்பமே விபச்சாரத்தினால பாதிக்கப்பட்டு நடுத்தெருவுக்கு நிக்கும்போது, அவங்க சொல்றாங்க, "இல்ல நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, அதுதான் சிஸ்டர் சரி. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா, இந்த தப்பு நடந்திருக்காது இல்லையா?" அப்படின்னு பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த சட்டம் சரி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்லா இருக்க வரைக்கும் மனுஷனுக்கு தெரியாதுங்க. எல்லா ஆட்டத்தையும் ஆடுவான். ஆனால் பாதிப்பு என்ற ஒன்று நடுத்தெருவுக்கு போகும்போதுதான், ஐயோ! நம்ம இத முன்கூட்டியே தடுத்திருந்திருக்கலாமே, பாதுகாத்திருந்திருக்கலாமே. இந்த பரிதவிப்பு ஒரு கண் கெட்ட பிறகு என்ன பிரயோஜனம்? பெண்கள் சர்வ சாதாரணமா அவன் அழகா இருக்காண்டி, அப்படி இருக்காண்டி, அவன் உன்னை தாண்டி பாக்குறான், உன்னை பாக்குறதுக்காண்டி தாண்டி வந்திருக்கான், இப்ப பாரு உன்னை அங்க போய் பின்னாடி டாட்டா காட்டிட்டு போவான் பாருடின்னு சர்வ சாதாரணமாக கண்களால் விபச்சாரம் செய்தார். இஸ்லாம் தெளிவா சொல்லுது, முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை நீ திரும்ப பாக்குறேன்னா அது சைத்தானுடையது, உன்னை வழிகெடுக்கக்கூடியது. ரெண்டாவது பார்வை பார்க்காதீங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா திரும்பி திரும்பி பாக்குறாங்க. பசங்க சும்மா கீழே குனிஞ்சிட்டு போனா கூட பெண் பிள்ளைகள் அவ்வளவு கமெண்ட் அடிக்கிறாங்கன்ற அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது எங்களுக்கு. அவ்வளவு கமெண்ட் அடிக்கிறாங்க. கூனி குறுகி கீழே குனிஞ்சு எப்படியாவது தப்பிச்சு கடந்து ஓடுறாங்க பசங்க. அந்த மாதிரியும் இன்னைக்கு நடக்க தொடங்கி இருக்கு. கிளாஸ் முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு நிக்கிறது, அந்த மாதிரி நிக்கக்கூடிய 10 பிள்ளைகள் சேர்ந்து இந்த வேலையை இன்னைக்கு செய்யறது நாங்க இன்னைக்கு நேரடியா பாக்குறோமே. எங்கம்மா உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்யுதா இல்லையா? உங்க வாய் இப்படி கமெண்ட் அடிச்சு பேசுதே, உங்களுடைய நாக்கு விபச்சாரம் செய்கிறதா இல்லையா? இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குதே, அந்த காதுகள் விபச்சாரம் செய்யுதா இல்லையா? கை நீட்டி காட்டுறதும் பேசுறதும், கடைசியில லவ் பண்றோம்னு சொல்லி போய் பொள்ளாச்சி பயங்கரங்கள் என்ன நடந்தது? இன்றைக்கு வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கைதிகள் உல்லாச விடுதியில் தங்கியிருப்பது போல உற்சாகமா நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு ஆரோக்கியமா நல்ல முறையில மெடிக்கல் செக்கப்போட சிறப்பா இருக்காங்க. செத்து போன பிள்ளைகள் எத்தனை, க்ளோஸ் பண்ணப்பட்ட ஃபைல்ஸ் எத்தனை, பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல நம்ப வைத்து ஏமாற்றி பல மாதங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி நிறைய மிடில் கிளாஸ் பிள்ளைகளையும் ஏழை பிள்ளைகளையும் ஃபோக்கஸ் பண்ணி கடத்தி கொண்டு போய் என்ன மோசமா நடந்துச்சு அத்தனையும் பொம்பளை பிள்ளைங்க தான் நம்பி லவ் பண்ணி நானே போறேன்னு போனத்தனையும் நம்பி போனதுதான். நடந்து போனாங்களே இந்த கால்கள் விபச்சாரம் செய்யலையா? தாய் தகப்பன்ட்ட பொய் சொல்லிட்டு போனாங்களே இந்த நாக்கு விபச்சாரம் செய்யலையா? என்ன தைரியத்துல பிள்ளைகள் நம்பி போறாங்கம்மா? தாய் தகப்பனை தவிர யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள், குட் டச் பேட் டச்ங்கிறதெல்லாம் போக டோன்ட் டச்னு சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் உங்க காதுல விழுகவே இல்லைல்ல. நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லா ஆட்டத்தையும் ஆடுறது, கடைசியில பாதிக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகுதான் ஐயோ நான் போகாம இருந்திருக்கலாமே, முன்கூட்டியே தடுத்து கொண்டு இருந்திருக்கலாமே, அந்நிய ஆணை திரும்பி பார்க்காமல் இருந்திருக்கலாமே. இப்படியான பிரச்சனைகள்லாம் பாதிப்பு பெண்ணுக்கு தான் அதிகம். உடல் ரீதியான உடனடியான பாதிப்பு அவளுக்கு தான் உண்டு. என்ன செய்வா? பிள்ளையை பத்த அனாதை இல்லத்துல இருக்கவா? அனாதை குழந்தைகள் இன்னைக்கு தொட்டில் குழந்தை திட்டத்துல இருக்காங்க தெரியுமா? நாங்க எத்தனை இடங்களுக்கு விசிட்டுக்கு போறோம். விபச்சாரத்தினுடைய அத்தனை மோசமான அவலங்களும் அந்த குழந்தைகள் அனாதையாக 25 தொட்டில் வெள்ளை கலர் துணியா தொங்கிக் கொண்டிருக்கும் போது, ஒவ்வொன்றும் அழுகும் போது உள்ளமெல்லாம் பதறி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்பப்ப திரட்டி கொண்டு போய் கொடுக்கறதோடு சரி. தாயும் தந்தையும் யாரென்றே தெரியாமல் வளரக்கூடிய இந்த விபச்சாரத்தினுடைய சோகங்கள் உங்களை சும்மா விட்டுரும்னு நினைக்கிறீங்களா? நாட்டுல நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, மனுஷனுக்கு நீ தப்பு பண்ற, அயோக்கியத்தனம் பண்ற, விபச்சாரம் பண்ற, திருந்திக்க அப்படின்னு சொன்னோம்னா எங்க ஆதாரத்தை காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறான். இன்றைக்கு விபச்சாரத்தினுடைய ஆதாரங்களாக ஒவ்வொரு தொட்டில் குழந்தை திட்டத்திலும் ஒவ்வொருத்திலும் அனாதை இல்லத்தில் தொங்கக்கூடிய அந்த தொட்டில்கள் அத்தனையும் ஆதாரம். உங்க ஒருத்தரையும் சும்மா விட்டுறாது.
இதற்காக சப்போர்ட் பண்ணவங்க, இதற்காக கூட நின்னவங்க, இதுக்காக கமெண்ட் அடிச்சவங்க, இதுக்காக வேலை செஞ்சவங்க, இதுக்காக கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த காதல்ன்ற பேர்ல சேர்த்து வச்சவங்க, அதுக்கப்புறம் இத ப்ரொசீட் பண்ணவங்க, கடைசியில அந்த குழந்தைய இன்னைக்கு அனாதையா கொண்டு போய் போட்டு, அவங்கவங்க ஒவ்வொரு திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்கல்ல, ஒருத்தரையும் இந்த பாவங்கள் சும்மா விடாது. உங்கள் விபச்சாரத்தின் ஆதாரங்கள் அந்த தொட்டில்கள். ஒரு நியாய தீர்ப்பு நாள் நிச்சயமாக உண்டு. நரகத்தில் இவர்களுக்கான இடம் உண்டு. இதெல்லாம் கேட்கிற போது நம்ம இதிலிருந்து தடுத்துக்கிறணும். இதிலிருந்து நம்ம மாறி நல்ல பாதையில போய்க்கிறணும் அப்படின்னு மகரம் பேணுவதாக இருக்கட்டும். ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றோம் அப்படின்னா, அங்க ஒரு ஆணோடு தனித்து பேசாமல் தடுத்துக் கொள்றதா இருக்கட்டும். ஒரு வாத்தியாரா இருந்தாலும் கூட, அங்க போய் 11th படிக்கிற புள்ள காதலிக்கிறேன்னு சொல்லி போய் நாசமாயி தற்கொலை பண்ற விஷயங்கள தடுக்கிறதா இருக்கட்டும். இந்த அத்தனை விடயங்களிலும் முன்கூட்டியே பேணுதல், முன்னாடியே பாதுகாத்துக் கொள்வது, பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் அதான் இஸ்லாம் சொல்லியிருக்கு. உங்களுக்கு மகரமில்லாத ஆண்களோடு தனித்து பேச அனுமதி இல்லை. இந்த ஒரு ஃபார்முலாவை சமுதாயம் கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருச்சு அப்படின்னா, பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் தான். ஆணுக்கு மகரமில்லாத பெண்களே உங்களால சந்திச்சு பேச முடியாது. அதே மாதிரி பெண்ணுக்கு மகரமில்லாத ஆண்களை தனியே சந்திச்சு பேச அனுமதி கிடையாது. இந்த ஃபார்முலாவை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா சமுதாயத்தில் இந்த விபச்சாரம் என்ற நோய் இருக்காது. அது சார்ந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் எந்த பெண்ணும் நடுத்தெருவில் நின்று கஷ்டப்பட்டு வயிற்றுல பிள்ளையோட இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தற்கொலைகள் இருக்காது. இது சார்ந்த தற்கொலைகள் இருக்காது. எனவே நாம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிரூபிக்கப்பட்டால் கல்லால் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்ற அளவிற்கு இது அவ்வளவு மோசமான ஒரு நோய். அப்படின்னா இந்த விபச்சாரம் என்ற நோயிலிருந்து சமுதாயம் பாதுகாக்கப்படட்டும். இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல திருமணங்கள் அப்படிங்கிறதுல எல்லாம் ஃப்ரீ மிக்சிங் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா நடக்குது. மகரமாவது குகரமாவது யார் வேணாலும் எல்லாம் சேர்ந்துக்கலாம், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். ஆண்கள் இந்த பக்கம் வாங்க, பெண்கள் இந்த பக்கம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பேசி ஜாலியா போட்டோ எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, அங்க இன்னும் கல்யாணமே ஆகலை, இப்பதான் நிச்சயம் பேசியிருக்கான். திருமணத்துக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே மாமனாருடைய அண்ணன் தம்பி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து காப்பி கொடுத்து பிள்ளைய பார்த்து ரொம்ப சர்வ சாதாரணமாக ஹிஜாப் பேணுதலும் கிடையாது, மகரம் பேணுதலும் கிடையாது, ஃப்ரீ மிக்சிங் அப்படிங்கிறது போய் கொண்டிருக்கிறது. விபச்சாரம் இல்லாத ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்பட நம்ம ஒவ்வொருத்தரும் துவா செய்வோம். அதற்காக வேலை செய்வோம். விழிப்புணர்வு செய்திகளை பரப்புவோம். அதற்கு தீர்வான மகரம் பேணுவது என்கின்ற ஆகப்பெரிய அழகு தத்துவத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாதுகாக்கிறதுக்கான தொடர் முயற்சிகளை முன்னெடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.